வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வரும். சண்டை வந்து அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சு போயிடுவாங்க. நல்லா வாழ்வாங்க. குடும்பத்தில் கல்யாணம் பண்ணின்னு ஒத்துமையாக இருப்பாங்க கணவன் மனைவி. திடீர்னு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுவாங்க. இவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க, இவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க. அது மறுபடியும் போய் கூட்டாக வரமாட்டாங்க. இல்லை இப்போ கணவர் போய் மனைவியை கூட்டாலும் வரமாட்டாங்க, மனைவி போய் கணவரை கூட்டாலும் வரமாட்டாங்க. அதுபோல் சண்டை சச்சரவு பிரிஞ்சு போய் இருப்பாங்க. அவங்க ஒன்று சேர்க்கறது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறீங்க, வெத்தலை கடையில் போயிட்டு நல்ல வெத்தலையாக ஒரு பெரிய வெத்தலையாக பெரிய சைஸில், அது எந்த வெத்தலையாக இருந்தாலும் சரி, கருப்பு வெத்தலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை வெத்தலையாக இருந்தாலும் சரி, ஏதோ வெத்தலையில் எல்லாம் நிறைய ரகம் இருக்குது. நீங்கள் பெரிய வெத்தலையாக ஒன்று வாங்கிக்கிங்க. அது பொத்தா இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது, கிழிஞ்சி போன மாரி இருக்கக்கூடாது. காம்பு நீட்டாக இருக்கணும். அதில் காம்பு உடையாத அளவுக்கு பார்த்து வாங்கிக்கிங்க. அதே போல் அந்த வெத்தலையோட தலைப்பு பகுதி கூர்மையாக இருக்குது இல்லையா, அதுவும் அந்த கூர்மையாக இருக்கணும். அந்த முனை உடஞ்ச மாரி இருக்கக்கூடாது, முனை கிழிஞ்ச மாரி அது போல் இருக்கக்கூடாது. நல்ல வெத்தலையே பார்த்து ஒன்று வாங்கிட்டு வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு கிராம்பு வேணும். கிராம்பு ஒரு 9 கிராம்பு வேணும் நம்மளுக்கு. அதை எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு கட்டி இருந்தால் போதும். அதனால் நம்மளுக்கு பேனா, எழுதாத பேனா வேணும் நம்மளுக்கு. இதில் எழுதுறதுக்காக எப்படின்னா, வெத்தலையை இப்படி வச்சுக்கிங்க. இந்த பக்கம் அந்த காம்பு பகுதி இருக்கணும், அடிப்பகுதி. இந்த பக்கம் முனை பகுதி இருக்கணும். இப்படி இந்த அடிப்பகுதி காம்பு இப்படி இருக்குது இல்லையா, இதில் என்ன பண்ணுறீங்க, மேலே ஓம்னு போட்டுங்க. ஓம்னு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே உங்களோட குலதெய்வம் பேர் போட்டுக்குங்க. குலதெய்வம் பேரை போட்டுட்டு அடுத்தது இப்போ நீங்கள் உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரா, மனைவி செய்கிறீங்கன்னா உங்கள் கணவர் பேரை ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கிங்க. கணவர் பேரை மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரை கீழே எழுதணும். மேலே ஓம்னு போட்டு கீழே குலதெய்வம் பேர், உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த பேரை கீழே போடணும். போட்டு உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டாருன்னா உங்கள் கணவர் பேரை போடணும். அடுத்தது போட்டுட்டு உங்கள் பேரை கீழே போட்டு அதுக்கப்புறம் வசி வசி நம சோஹா அது போல் எழுதணும். இப்போ வசி 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 3 ஐட்டம் எழுதிட்டு நம சோஹா எழுதிடணும். எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கிராம்பை அதில் வச்சுக்கிங்க. இந்த வெத்தலையில் வச்சு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரத்தை லைட்டாக நுமுட்டி அதில் போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே நம்மளுக்கு மஞ்சள் கலர் நூல் வேணும். மஞ்சள் கலர் நூல் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிங்க. இந்த வெத்தலையை இந்த காம்பு இருக்குது இல்லையா, அந்த காம்பை இந்த பின்னாடி காம்பு அடிப்பகுதியில் காம்பு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு குச்சி மாரி, அதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே மடக்கி இந்த பக்கம் வச்சுருங்க. உள்வாட்டம் மடக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த முனை இது இருக்குது இல்லையா, கூர்மையாக முனை இது வெத்தலை, அந்த முனையை என்ன பண்ணுறீங்க, இப்படி மடக்கி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்தது இதை மடித்து இப்போ வெத்தலை இந்த நீட்டில் இருக்குதுன்னா அடிப்பகுதி இப்படி மடக்கி வச்சுட்டு முனையை இப்படி மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த சைடில் இருக்குது இல்லையா, இதை மடித்து மேலே கருத்தை மடித்து அப்படியே ஒரு நூல் மஞ்சள் கலர் நூலை போட்டு சுற்றிடுங்க. சுற்றி என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு 9 நாளைக்கு பூஜை ரூம்லேயே இருக்கணும். அதுக்கு நீங்கள் வத்தி இதுக்கு காமிச்சிக்கலாம், தீபார்த்தனை காமிச்சிக்கலாம், எப்படி உங்கள் சேவரமே செஞ்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட் நாளைக்கு தான் கற்பூர ஆரத்தி பண்ணணும். இப்போ வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். இதை வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா 9 நாளைக்கு பூஜை ரூமில் இருக்கணும். 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 9ஆம் நாள் முடியுது இல்லையா, லாஸ்ட்டு 9 நாள் முடிய போதுன்னா அன்றைக்கி ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணி, ஆறு இருக்குது இல்லையா, ஆறு இல்லை கடல் பக்கத்தில் கடற்கரை இருந்தால் போடலாம், இல்லை ஆறு இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா பாம்பு புத்தில் போடலாம். பாம்பு புத்து இருக்குது இல்லையா, அந்த புத்தில் போடலாம். அப்படி போட முடியலன்னா ஆலமரத்தின் கீழே நோண்டிட்டு அந்த மரத்தின் கீழே மண்ணை நோண்டிட்டு பொச்சி விட்டுடலாம். இல்லைன்னா அரச மரத்தின் கீழே போட்டு பொச்சி விட்டுடலாம் கீழே. இதுதான் லாஸ்ட்டு ஆப்ஷனு. இந்த ஆலமரம் அரச மரம் தான் லாஸ்ட்டு. தண்ணியில் தான் மெயினாக போடணும். ஓடுற தண்ணியில் போட்டால் முழுசாக நல்லா வேலை செய்யும். அதுபோல் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 9 தடவை செய்யணும். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறீங்களா, இந்த வாரம் செஞ்சு முடிஞ்சது, அது 9 நாள் முடியுதா, அதோ போல் மறாவது வாரம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 நாள் பூஜை ரூமில் வச்சு மறுபடியும் எடுத்து போய் போடணும். அதே போல் தொடர்ந்து 9 வாரம் செய்யணும்.
இது வந்து சாஸ்திரம் சம்பிரதாயப்படி எப்படின்னா இப்போ அந்த காலத்தில் செஞ்சது 7 வாரம் செய்யணுமா. 7 வாரம் செஞ்சிங்கன்னா மாற்றத்தை கொடுக்குமா. கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்களாம். இல்லை நீங்கள் வந்து அம்மானாலும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை வேலை அங்கங்கே போகிறதுனால 9 வாரம் செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா 7 வாரம் செய்யுங்க. ஆனால் 9 வாரம் செஞ்சிங்கன்னா நல்ல கணவன் மனைவி வாழ்க்கையை வந்து பலப்படுத்திக்கும். பக்கபலமாக வந்து பிரியாத அளவுக்கு நல்ல சேர்ந்து வாழற அளவுக்கு நல்ல வழியை உருவாக்கி விடும். இது வந்து இப்போ கணவருக்காக நீங்கள் செய்கிறீங்க, கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டார், கணவருக்கு செய்கிறீங்க. இதோ போல் மனைவி பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர். ஆண்கள் வந்து அவங்கள விட்டுட்டு மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போய் அவங்க வேறு அவங்க வீட்டில் போய் இருப்பாங்க. அவங்க சேரணுன்னா கூட மேலே மனைவி பேரை எழுதிக்கலாம். மேலே வந்து ஓம்னு போட்டு கீழே வந்து குலதெய்வம் பேரை போட்டுட்டு அது கீழே வந்து உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போட்டாங்கன்னா உங்கள் மனைவி பேரை எழுதிக்கலாம். அது கீழே உங்கள் பேரை எழுதி வசி வசி நம சோஹா இப்படி எழுதிக்கலாம். 3 தடவை வசி 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 நம சோஹா அப்படி எழுதி இந்த வெத்தலையில் கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு அதை பச்சை கற்பூரத்தை நுமிட்டி போட்டு அடிப்பகுதியை மடித்து வச்சு இந்த முனைப்பகுதியை மடித்து வச்சு அப்படியே நூல் போட்டு சுற்றி 9 நாள் பூஜை ரூமில் வைங்க. அதே போல் 9 தடவை செய்யணும். 9 நாள் முடிஞ்சுதான் ஒரு ஐட்டம் எடுத்து போய் போகிறீங்களா, அதேமாரி வந்து 9 தடவை மீண்டும் மீண்டும் செய்யணும். செஞ்சு எடுத்து போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரவு வர நல்லா ஒத்துமையாக சேர்த்துக்கும். இது அந்த காலத்தில் வந்து கிராமத்து சைடு வந்து அதிகமாக செஞ்சது ஒரு தாந்திரிக பரிகாரம். இது மந்திரம் கிடையாது, பீஜம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ நல்லா வேண்டிக்க வேண்டியதான். கணவன் மனைவி ஒன்றும் சேரணும், நாங்கள் வந்து இனப்பிரியாமல் ஒன்றாக இருக்கணும், நான் எது வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். எப்பயுமே சண்டை சச்சரவே வரக்கூடாதுன்னு வேண்டி நீங்கள் இது போல் தண்ணியில் செய்யும் போல் எடுத்துமே தண்ணியில் ஆற்றுல கடலில் இது போல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சிடும். இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வராங்களாம். சாமி எங்கள் கணவர் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு, கூட்டாக வரமாட்டுறாரு, அதை எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வைங்க சாமின்னு சொல்கிறாங்க. அதை நான் விளக்கத்தை சொல்லுவேன். இது போல் செஞ்சால் சரியாகும், இதை செஞ்சால் சரியாகும்னு ஒரு பரிகாரம் சொல்லுவேன். அதேமாரி அவங்க செய்வாங்க. இல்லைன்னா நான் வந்து கணவன் மனைவி ஒன்றாக இது சேர்கிறதுக்கு மை கொடுப்பேன். கணவன் மனைவி பிரிஞ்சு போய்க்கிறாங்க இல்லையா, அவங்க ஒன்றா சேர்கிறதுக்கு மை கொடுத்து அனுப்புவேன். செஞ்சு மை கொடுத்து அனுப்புனா அவங்க வந்து அந்த மையை யூஸ் பண்ணாங்கன்னா கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போனவங்க ஒருத்தையுமே சேர்ந்துக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து இப்போ கணவன் மனைவின்னு தான் இல்லை, இப்போ உங்கள் உறவினர்கள், இப்போ உங்கள் சொந்தக்காரர், நீங்கள் வந்து கணவன் மனைவி இல்லாமல் உங்கள் சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இது போல் சொந்தக்காரர் நிறைய இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். அவங்களுக்கும் வந்து இப்போ சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போகிறாங்க, அவங்க ஒன்று சேரணும், நம்ம குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னா அதுக்கும் வந்து மை தரேன் நான். அவங்க நீங்கள் நெத்தியில் வச்சிங்கன்னா அந்த அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா அவங்க வந்து அந்த சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போய்க்கிறாங்க இல்லையா உங்கள் குடும்பத்தில், உங்கள் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா இது சொந்தக்காரர் நிறைய பேர் உங்களுக்கு சொந்தம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா, நீங்கள் இந்த மையை வச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வசியம் அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒன்றா கூடுறீங்க. ஆனால் கெட்ட விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது, நல்லதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த வெத்தலை பரிகாரமும் செய்யலாம். மையும் வந்து வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நேரடியாக வந்தீங்கன்னா மை கொடுப்பேன். கணவன் மனைவி ஒன்று சேர்த்துக்கு குடும்பத்தில் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் வசியம் பண்ணுறதுக்கு மையை கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பரிகாரம் வந்து கணவன் மனைவி பரிகாரம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.